கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் உனக்கு இது போதுமாத்தா எனக்கு ஏதாவது பார்த்து குடு தரறின. என்னையா விபூதியை மூஞ்சில போடுற? ஆமா, நீ கொடுக்குற 5 பைசாவுக்கு 10 பைசாவுக்கு அபிஷேகமா பண்ண முடியும்? போட. அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டு இந்த குளக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குளவை போடுங்கம்மா. போதும்மா. 10 ரூபா சாமி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ஆஹா, நீங்க நல்லா இருப்பீங்க. இருங்க, அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. எம்மா தாயே. சாமி, தம்பி, இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பையா. சாமி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. அதாவது சாமி, நான் எப்படி இந்த மாலை அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துலதான் இது கிடக்கணும் சாமி. இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி. என்ன காரியப்பா பண்ணிட்டேன்? யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டிய. இல்ல, இது உங்களுக்கு தான் கிடக்கணும். இல்ல சாமி, இது உங்க கழுத்துலதான் கிடக்கணும். அதான் அழகு. இதோ பாரியா, மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா, அதை நீதாயா எடுத்துக்கணும். சரி சரி, நான் அப்ப எடுத்துட்டுமா? எடுத்துக்கிறேன். அப்ப நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாரியா, சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்கையா. அப்படியா சாமி? ஆமையா. ஆகட்டும் சாமி. சாமி, அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூலம் இருக்குல்ல, அது ஒரு எலும்புச்சம்பளம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து வரீங்களா? இதோ கொண்டாடுறேன். ஆகட்டும் சாமி. என்ன பக்தி, என்ன பக்தி. அம்மா மஞ்சமாரி அம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம். அடடே, தர்ம புண்ணியம் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு, நல்லா இருக்கட்டும். ஐயோ, என் தங்க உத்ராட்ச மாலையை காணுமே. அட பாவி, 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன், 10,000 ரூபாய் உத்ராட்ச மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே. டேய், அம்மனுக்கு மணியாட்டை எங்கிட்ட ஆட்டையை போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதோ வர்றேன்டா, இதோ வர்றேன். ஐயோ ஆத்தா, இந்தாளா பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு பீத்துறப்பா. சரிதான் போவியா? நீ மண் குடத்தையே விட்டு வைக்க மாட்டேன், இந்த பிளாஸ்டிக் குடத்தைய விட்டு வைக்க போற? ஏன் நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கே சுத்திட்டு இருக்க? உன்னை நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க மாட்டல. மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊரு பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குடக்கட்ட விரா சமாளிப்போம். தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? யாரு நீ மணி கேட்கிற கடை? ஆத்தாப்ப வாட்சி கேட்டா ஒரு பெரிய மனுஷன மணி கேட்டதுக்கு போய் அடிக்கிற. மணி 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 எங்க வந்து கேட்கிறடி? பயலே, மணி கேட்கிறியா? மணி மணி கேட்கிறாயா? மணி கந்தசாமி, என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டான்னு கேள்றா. என்ன கேட்டிருப்பா? யோ, என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி என்னன்னு கேட்டிருக்கா? என்னது மணி கேட்டானா? ஏய், என் தலைவி கிட்ட மணி கேட்டியா? ஏ போண்டாமணி, ஏ குள்ளமணி, சீக்கிரம் ஓடுங்கடா. நடந்தது ஒவ்வொருத்தருக்குமா சொல்ல முடியும்? அங்க போய் வாடா, நம்ம தெய்வத்துக்கிட்ட மணி கேட்டிருக்கடா. ஒண்ணு போடுறா. யார பார்த்து என்ன கேட்ட? மணிதானடா கேட்டேன். நான் என்ன பொண்ணாடா கேட்டேன். யோ, எந்த ஊரியா நீ? ஆட்டையாம்பட்டி. எதுக்கு அங்க வந்த? மாடு வாங்க வந்தேன். பாக்கெட்ல பணம் விலையா வச்சிருக்க? 3000 ரூபாய் இருக்கு. 3000 ரூபாய் வாங்க மாட்டாரையா? என்னது வாங்க மாட்டாரா?
நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன்? தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா? எடு, எடியா. ஒண்ணு ரெண்டு விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 3000 ரூபாய் போட்டேன். அவன் எவ்வளவு பெரிய கேள்வி என்ன கேட்டிருக்கான்? 3000 காசு என்ன பெருசாடா? போடா. அன்னைக்கு யோ, 3000 ரூபாய்க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீயா? ஒரு வாட்ச 300 ரூபா தானடா. நோ, காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் ஐயா. உயிர் போனா வருமா? இன்னும் என்னடா அவன்கிட்ட பேச்சு? தலைவர் மோசமான ஆளியா. நேத்து ஒருத்த வழி கட்டதுக்கு கழட்டியா? ஆய்க்க வரப்புல எழுதி வைத்தாரியா. சீக்கிரம் கழட்டியா. வந்து மணிக்கு அண்ணே, எல்லாத்தையும் போட்டாச்சுனே. தலைவா இவ்வளவுதான் கடைசியில. இந்தாங்க பையன் துண்டோம். எல்லாத்தையும் பேக்ல போடுறா. இன்னைக்கு எப்படி ஒரு 100 ரூபாய் பேமெண்ட் மட்டும் இங்க குடுறா. இன்னொருத்த கையில இருக்க காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா வாங்க இருக்கு. தலைவா, வாங்கடா வாங்கடா. கோழி பிரியாணி சாப்பிடலாம். பெரியவர் வந்த இடத்துல 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னு இருக்கட்டும். அங்க பாத்தீங்களாண்ணே, திருட்டு போய் வசமா மாட்டிட்டான் பாருங்க. 50 ரூபாய் கம்போட நிக்கிறாங்களே. டே குலக்கட்டை, ஊர் விட்டு ஊர் வந்த இடத்துல கைய வச்சு அநியாயமா அனாதையா அடிபட்டு சாவ போறியடா. ஐயா ஐயா, என்னை காப்பாத்திராதீங்கய்யா, என்னை காப்பாத்திராதீங்க. நீங்க எல்லாரும் குரு 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 பாக்குறத பார்த்தா என்னை காப்பாத்திருக்கணும் பயமா இருக்கியா. நான் சாக போறேன், என்ன தடுக்காதீங்க சாமிங்களா, என்ன தடுக்காதீங்க. பெத்த தாயா 6 வருஷமா மூச்சு பேச்சு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்கிறான். கட்ட முண்டாட்டி கோமாவில 7 வருஷமா கிடக்கிறான். எனக்கு பிறந்தது 6 பொட்ட புள்ள. 3 பொம்பளை பிள்ளைக்கு கண்ணு தெரியல, 3 பொம்பளை பிள்ளைக்கு கையால் விளக்கல. இது யார் செய்த குத்தம்? நான் செய்த குத்தமா? நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் ஆஸ்பத்திரியில போட்டையா, அவளை காப்பாத்துறதுக்காக வெளியில 10,000 ரூபாய் கடை வாங்கினேன். அந்த பணமும் வைத்திய செலவுக்கு பத்தல. அந்த பணம் வட்டி மேல குட்டி போட்டு 45,000 ரூபாய் ஆகி போச்சு. அந்த கடனை நான் எப்படியா கட்ட முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க ஐயா. அதனால என் குடும்பமே சாகறதுக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிறது கூட கடன் கேட்டையா. அதுக்கு கூட 10 பைசா எவனும் இல்லைன்ட்டான். அதுக்காகத்தாயா எந்த புண்ணியவாள வண்டியோ இந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன். ஐயா, நீங்க யாரு எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாமியா, எந்த உதவியும் செய்ய வேணாமியா. ஒரே ஒரு தீப்பெட்டி கொடுங்க, அதுல ஒரு குச்சி இருந்தாலும் பரவாயில்ல. பொறுத்துக்கிட்டு நின்ற இடத்துல சாம்பலா போயிடுறேன். எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வைய போட்டு தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க. என் சோழி இங்கே முடியட்டுவியா. ஐயா ஐயா ஐயா. இந்த அளவுக்கு தற்கொலை முயற்சி பண்ணிருக்கானா? அவன் குடும்பம் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கணும் யோசி பாருங்கயா. நம்மால முடிஞ்சது செய்வோயா. போடுங்கயா, உங்களால முடிஞ்சது போடுங்கயா. ஐயா போடுங்கயா, பாவையா போடுங்கயா, எல்லாரும் போடுங்கயா. பாவையா முடிஞ்சது போடுங்கயா, பாவையா போடுங்கயா. தீப்பெட்டி கொடுங்கய்யா, மட்டும் போடாதீங்கய்யா. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? யாருக்கா பிரச்சனை இல்ல? கடன் வாங்கினவெல்லாம் சாவணும் நினைச்சானா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கிடப்பான். இத பாரியா, கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான். இதுல 4000 ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறையா? போயா, போய் ஹாஸ்பிடல் போய் குழந்தை குட்டி காப்பாத்தியா. ஐயா, நான் கேட்டது தீப்பெட்டி, எனக்கு பணமெல்லாம் வேணாம். பேசாதயா, நானும் புள்ள குட்டியை பெற்றவையா. இதாயா? ஐயோ ராசா, துடிக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குதாயா இங்க வந்து. ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்ல சாமி. நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. ஐயா வர்ற ஐயா, ஐயா ஆட்டோ இருக்கான்னு பாருங்க, கூப்பிடுங்க ஐயா. அப்பாடா, இன்னைக்கு சிக்கனது சோத்து செடி தான். மாடு மேய்க்கிற பயிட்ட அடிச்சது. என்ன குழம்பு வச்சிருக்காங்களோ? டே குளக்கட்ட, நேத்து தானே நான் கேட்ட முச்சக்கொட்டை குழம்பு சிக்கிருச்சா? எல்லாம் அந்த பண்ணாரி அம்மனுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமா இருக்குடா. அள்ளி அப்பு. யாரு? வைத்தியச்சியா? ஏத்தா நீ எங்க இங்க? பாவ, நீ என்ன பண்ணுவ? வீடு விடா வேலை செய்யற. ஓ பசி எரிஞ்சு எவன் உனக்கு சோறு போடுறா? ராத்திரில பிச்சை வேற எடுக்கிற. சரி, சாப்பிட்டியா இல்லையா? நீ பாக்குறத பார்த்தா குளப்பட்டினா கிடப்ப போல் இருக்க. சரிதா, இந்த சோத்த ஆளுக்கு பதி அடிப்போம். இந்தா, முத உருண்டை நீ அடி, 2வது உருண்டை நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன யோசிக்கிற? ஓஹோ,
களவாணி பைய முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி பிச்சைக்கார பையிட்ட வாங்கி சாப்பிடுறமே தானே யோசிக்கிற. பிச்சைக்காரன் நான் சொல்றேன். யாருப்பா பிச்சை எடுக்கிற? எதுவுமே இல்லாதவன் கோயிலுக்கு வெளியே ஜனங்கிட்ட பிச்சை கேக்குறான். எல்லாம் இருக்கப்பட்டவன் கோயிலுக்குள்ள வந்து அது பத்தல இது பத்தலன்னு சாமி கிட்ட பிச்சை கேக்குறான். மொத்தத்துல இந்த நாட்டுல எல்லாருமே பிச்சைக்காரங்க தாப்பா. குடு. அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. ஆனா எனக்கு தாத்தா புரியல. ஏன்னா படிக்கல இல்ல. இந்தா போடு, அடி அடி. இன்னொரு உண்டிய போட்டுக்க, நான் ஒரு உண்டிய போட்டுக்கிறேன். போட்டுக்கிறவா? இங்கடா போடுமா? ஐயோ விக்கி தொலைதா ஆத்தா. தாத்தா விக்குது. இங்கக்குள்ள தண்ணி வேற இல்ல. போற வழியில இந்த வாக்கியா வரப்ப தண்ணி இருக்கு. அங்கனக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டா? நானும் ஒன்னே மாதிரி தான். ரொம்ப சாப்பிடுறது இல்ல. 2 உருண்டையோட முடிச்சுக்கிறது. சரி நான் வர்றேன் ஆத்தா. ஆஹா, அருமையான பீஸா இருக்கு. அவுத்து விட்டா 1/2 கிலோ தேரும் போல் இருக்க. தாத்தா நல்லா தான் சாப்பிட்டு முடிச்சில்ல, கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. படுத்தா நான் வீசுறேன். படு படுத்தா நீ. தூங்கு 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 தூங்கு. காலம் சுரத்தா. தூங்கு தூங்கு. லேசில தூங்க மாட்டா போட்டுக்க. கொலுசு வேற பல 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 பலன்னு ஜொலிக்குது. இது எப்படி லாத்த போற குறக்கட்ட நீ? ஆத்தி முழிச்சிட்டியா நீ? இதுக்கு தானே சாப்பாடு போட்ட, வச்சுக்க. அச்சோ, இதுக்காண்டி இல்லத்தா. யாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல. இந்த பொழப்பு என் பாட்டை முட்டை காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வர்றது. அது வேற இது வேற. நான் என்ன திருடி சொத்து சும்மா வாங்கிட்டு இருக்கேன்? எல்லாம் அந்த ஒரு சோத்துக்கு தாத்தா திருடிக்கிட்டு இருக்கேன். யாத்தா ஏதோ திருநதை பார்த்து விட்ட, வெளியே சொல்லிவிடாத. சொன்னீங்கன்னா கேவலம் பிச்சைக்காரி காலில் கிடக்கிற குளிச்ச திருடிவிட்டானு பொம்பளை எல்லாம் சேர்ந்து எச்சிய காரி மூஞ்சல் துப்பி போடாளுங்க. கௌரவ குறைச்சல் ஆகி போவோம். திருடுறது தப்பா தெரியல? ஆத்தா நீ ரொம்ப ஓவரா போற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஏன் தின்னு விளக்கமா விளாவரிவா சொன்னோம்ல. அப்புறம் என்ன தப்பா தெரியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? பட்னியா கிடக்குறேன்னு 2 உருண்டை கொடுத்தா பன்னாரி அம்மன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிய. பன்னாரி அம்மனை நேர்ல பார்த்தா திருடுறது விட்டுடுவியா? எது? பன்னாரி அம்மனை நேர்ல பாக்குறதா? ஐய, உன்னை வைத்தியக்காரி நினைச்சா பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏத்தா ஓட்டு வாங்கிட்டு போன எம்எல்ஏவே நேர்ல பார்க்க முடியல, பன்னாரி அம்மனை எங்கிட்ட நேர்ல பாக்குறது? இந்த பாரு, தெய்வத்தை மனமாற உளமாற கும்பிடலாம தவிர நேர்ல பாக்குற காலம் இது இல்லத்தா. புரியாத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. அம்மனை பார்த்தா திருடுறத விட்டுருவியா? எது? சரிதா, நீ காட்டு. நான் திருடுறத விட்டுரு, காட்டு. அப்படின்னா அம்மனை பார்த்தத நீ யார்கிட்டயோ சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அவளும் போட்டா இருக்கியா நீ? சரிதா, ஓ மேல சத்தியமா, இந்த பன்னாரி ஆத்தா மேல சத்தியமா, இந்த சோத்து சட்டி மேல சத்தியமா, அம்மனை பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். பார்த்ததுக்கு பிறகு திருடுறதையும் விட்டுற. இது சத்தியம். அங்க பாரு. எங்கிட்டு பார்க்க சொல்ற? அங்க பாரு. அம்மா, ஆத்தா, அம்மா. அம்மா, பண்ணாரி அம்மா, தாயே. அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, நீயா அம்மா? ஆத்தா, நீயா மனித ரூபத்துல ஊருக்குள்ள திரியிற? உன்னை பார்த்தாலா பிச்சைக்காரின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டம்மா. அம்மா, கண்கண்ட தெய்வமே, பண்ணாரி தாயே, இந்த திருட்டு பேருக்கு காட்சி கொடுத்து என் புத்தியை தெளிய வச்சுட்டியம்மா. என் புத்தியை தெளிய வச்சுட்டியம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. இனிமே ஊர் ஊரா கோயில் கோயிலா போய் நீ எங்கெங்க இருக்கியோ அங்கெல்லாம் உன் புகழ பாடி
என் பாவத்தை கழுவுற பாக்கியத்தை குடும்பா பண்ணாரி அம்மா தாயே. அத்தா அத்தா. என்னங்க இது, நீங்க போய் பாலை கொண்டு வந்துகிட்ட. முதல்ல இதை பிடி பவானி. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. என்னங்க இதெல்லாம்? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், என் கால்ல போய் விழுந்துகிட்ட. ஏன் விழக்கூடாது? இது பார் பவானி, இந்த ஒரு விஷயத்துல பெரிய மனுஷன் சின்ன மனுஷன்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் நான் ஒரு தடவை இல்ல 1000 தடவை உன் காலில் விழலாம். என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லு பவானி. அந்த ஆத்தால உங்களை மன்னிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த தகுதி எல்லாம் கிடையாதுங்க. நான் எங்க அம்மாவை பார்த்ததில்ல, அதுக்காக யாரையும் அக்கா தங்கச்சி நினைச்சு பழகினதும் இல்ல. என் முத உறவும் நீதான், என் முத இரவும் இதுதான். நான் இன்னைக்கு ஒரு மனுஷனை மாறி இருக்கேன்னா அதுக்கு அந்த மருத்துவச்சி அம்மா தான் காரணம். அந்த அம்மா தெய்வத்துக்கு சமமானவங்க. அவங்க ஆசீர்வாதம் இருந்தாலே நம்ம 100 வருஷம் வாழலாங்க. ஐயோ ஐயோ, அப்படிப்பட்ட பேராசையெல்லாம் எனக்கு கிடையாதுமா. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனைவியோட ஒரு நாள் வாழ்ந்தா கூட 100 வருஷம் வாழ்ந்த திருப்தி எனக்கு கிடைச்சிடும். வா பவானி. கொடுங்க. கணேசா வாங்க, வாங்க கணேசா, கணேசா வாங்க. இது உனக்கு நல்லா இருக்கா ஆத்தா? என் கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுத்துட்டு நீ எங்க போயிட்ட? எனக்கு ஒரு முக்கியமான சோலி இருந்தது கண்ணு. அது என்ன சோலியோ? சரி, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணாத்தா. நான் தான் ஏற்கனவே ஆசீர்வாதம் கொடுத்துட்டேன்ல, இப்பவும் சொல்றேன், நீ காலமெல்லாம் சுமங்கலியா இருப்பே கண்ணு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா? நாங்க பரப்பு. சரி கண்ணு, வாங்க. உன் நிலைமையை பாத்தியா? நீ யார பழி வாங்க வந்தியோ அவரையே வாழ்த்த வேண்டியதா போச்சு. அதுதான் விதி. தாயே, ஒரு சின்ன வேண்டுகோள். சர்வ சக்தி படைத்த பன்னாரியான நீ மனித ரூபம் எடுத்து போறதால மனிதர்களுக்கு ஏற்படுற வேதனையும் சோதனையும் உனக்கும் ஏற்படும். பொறுத்துக்கம்மா. நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா நான் உன்னை விட மாட்டேன். நான் வணங்குற கால பைரவன் கண்டாசுர சக்தி மூலமா உன்னை இந்த ஊரை விட்டே துரத்தி காட்டுவேன். கண்டாசுர பூஜையை வெற்றிகரமா நடத்தி காட்டுவேன். ஓம் கண்டாசுரா. கண்டாசுரா. என்ன கோமதி இங்க நின்னுட்டு இருக்க? அத்தா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்ல மணி. இந்த வானாமலையும் மந்திரவாதி வெள்ளியங்கிரியும் ஒரு பத்திரத்துல ஏதோ எழுதி வச்சுக்கிட்டு என்ன கையெழுத்து போட சொல்லி மிரட்டுறாங்க தாயி. உன்ற மகளோட கொலைகேஸ் நடந்துட்டு இருக்குதல்லோ, அது விஷயமா தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் ஒரு வாட்டி படிச்சு போட்டு கையெழுத்து போடாம நீ. அத்தா, நான் ஒரு கை நாட்டு, நான் எங்காத்தா படிச்சு பாக்குறது? எதுக்கு அம்மனி பயப்படுற? அவனுங்க எங்க இருக்கானுங்க? பாவூர் சத்திர மலை பக்கத்துல நிக்கிறாங்க அத்தா. வா. இந்த வீணா போன கோமதிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மருத்துவச்சி அம்மா கூட கூட்டு வருது. ஏ வெள்ளையங்கிரி, பேசுற மாதிரி பேசி கோமதி கிட்ட இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து வாங்கிரு. டென்ஷன் தாங்க முடியலையா? ஏன் பயப்படுற? ஆமா, என் பேர்ல இருக்கிற கொலை கேஸுக்கு நான் தான் பயப்படணும். நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம்.
கண்டாசுரம் நம்ம கூட இருக்கான். நீ வேற கண்டாசுரனோ குண்டாசுரனோ என்ன செய்வோ தெரியாது. நீ கையெழுத்து வாங்க, இல்ல அந்த அம்மாவோட கட்ட வரல உருட்டி ஒரு கை நாட்டு வாங்க, எதையாவது ஒண்ணு செஞ்சு வை. டேய், நல்லா போஸ்ட் கொடுக்குறீங்க, போடா. என்ன கோமதி அம்மா, சாட்சியா கையெழுத்து போடுறதுக்கு மருத்துவச்சம்மாவையும் கூட கூட்டு வந்திருக்கியா? ஆமா, நான் சாட்சியா தான் வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் கோமதி படிச்சு பார்க்காம கையெழுத்து போட மாட்டா. கோமதி படிச்சு பார்க்காம கையெழுத்து போட மாட்டாள்ல? போட மாட்டா. சரி, படிக்க சொல்லு. படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடட்டும். படிமா. படி, கையெழுத்து போடு. நீ படி அம்மணி. ஏன் தாமசம்? உன்னால படிக்க முடியும். படி. நான் சொல்றேன்ல அம்மணி, படி. With reference to the charges primed on Mr. Vanamale as the prime suspect in the case related to the suspect murder of my daughter Miss Punita, I plead with the authorities to acquit him of the charges. I realized that my daughter's character was not good and there could be some other reason for her death. I find no reason for Mr. Vanamale to murder my daughter as he is a respected man in our village and is innocent. Vanamale release ஆக நான் கை நாட்டு வைக்கணுமா? I cannot sign this false statement. You will proceed in the case. I will meet you in High Court or either in Supreme Court. Podida. Poida. நீ என்னதான் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாலும் ஒன்ற அழிவு ஏன் கையில தான்டா சோட்டா. கண்டாசுரா